இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்கே தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே தானியேல் முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமே இருக்கிறது. அவன் நேர்மை உள்ளவனாயிருந்தான், பாருங்க, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அது மாத்திரமில்ல, ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். அந்த நாட்களிலே பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சார் காலத்திலும் சரி, அதுக்கு பின்பு வந்து இருக்கிறதான மேதிய பெர்சிய ராஜ்யமா தரியு ஆண்ட அந்த நாட்களிலும் கூட அப்படித்தான் நடந்து கொண்டது. அந்த நாட்களில தான் இங்கே அவன் தவறு செய்தான் என்று சொல்லி அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு வழிதான் குற்றம் கண்டுபிடிக்கும். அவன் தன்னுடைய தேவனை வணங்குகிற விஷயத்துல அதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. ஒரு மாசம் அளவு எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, யாரும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி சட்டத்தை ஏற்றி அதுல ஒரு சீல் வச்சு, ராஜாவை சீல் வைக்க வச்சு, அதுக்கப்புறம் தானியேல் அவன் செய்துட்டே இருந்தான். அதே போல வணங்குறத பார்த்த உடனே இப்படி ஒருத்தன் பண்ணுனா, அதனால அவனை தூக்கி உள்ள போடணும், சிங்க கபில போடணும் திட்டம் போட்டான். கடைசியில பார்த்தா இது யார் பேர்ல வருதுன்னா, இந்த ராஜாவுக்கு ரொம்ப இஷ்டமான அந்த தானியேலை தான் தூக்கி உள்ள போட சதி பண்ணியிருக்கான்னு ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப ட்ரை பண்றான், அவனுக்கு எப்படியாவது விடுதலை பண்ணிடணும்னு பார்த்தா முடியலை. ஏன்னா அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததால அவனை காப்பாற்ற முடியல. அவனை தூக்கி சிங்க கபில போட்டான். போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருப்பான். அடுத்த நாள் தான் அவனை எடுப்பாங்க. அடுத்த நாள் இருந்தா எடுப்பாங்க, இல்லைன்னா சிங்கம் அடிச்சு சாவடிச்சிடும். ஆனா அடுத்த நாள் பார்த்தா அங்க என்ன நடக்குதா, அங்க வசனம் சொல்லுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும், சிங்கம் அவனை டச் கூட பண்ணல. ஒரு சேதம் இல்லாத ஒரு பாதுகாப்பு இவன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே ஆனது என்பதை ராஜா கண்டான். இன்றைக்கு அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக ஒரு பெரிய சதி நடக்கலாம், திட்டம் நடக்கலாம். நீ பாருங்களேன், ஒரு மனுஷன் நல்லா இருந்தா பிடிக்காது, எப்படியாவது ஒரு போட்டு தள்ளணும், எப்படியாவது கீழே இழுத்து விடணும். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும் ஒரு நண்டு பிடிச்சிட்டு போனாங்க, நண்டு கொண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்களாம். நாட்டில் நண்டுகளை பாக்ஸா ஒவ்வொரு நாட்டில் நண்டுகளை பண்ணும்போது இந்தியா நாட்டில் நண்டுகள் உள்ள பாக்ஸை வந்து அங்க எல்லாம் மூடி வச்சுட்டாங்க, திறந்து வச்சுட்டாங்களாம். இந்திய நாட்டு நண்டுகளை திறந்து வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த நண்டுகள் ஏன் திறந்து வச்சுன்னு கேட்டா, எங்க நண்டுகள் ஒரு விசேஷ குணம் இருக்குது. அது என்ன குணம்னா, மேல ஏறினாலும் யாரு ஏறினா இழுத்து கீழே தள்ளிடும் அடுத்த நண்டு. ஒரு நண்டு மேல வர விடாது, மேல வரும்போது கீழே இழுத்து தள்ளிடும். அதனால அவங்களுக்கு மூடி தேவையில்லை, ஒண்ணு கூட வெளியே வராது, எல்லாம் உள்ளதான் கிடக்கும். ஒரு ஆள் வந்தா அடுத்த ஆள் பிடிச்சி இழுத்துரும், இன்னொரு ஆள் வந்தா அடுத்த ஆள் பிடிச்சி இழுத்துரும். அப்படிப்பட்ட நண்டுகளுக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி, யாரையும் முன்னேற விடாது என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதை. இன்றைக்கு அதே போலதான், யாரும் முன்னே வந்துடக்கூடாது, உடனே பிடிச்சு கீழே இழுத்துடணும், பிடிச்சு சிங்க கபில போட்டுடணும், பிடிச்சு தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியத்துல இன்னைக்கு நம்ம நாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அது வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, அது நாடா இருந்தாலும் சரி, எந்த போஸ்டா இருந்தாலும் சரி, உடனே அவங்களுக்கு மட்டம் தட்டி கொண்டுதான் இருப்பார்கள். தன்னை விட யாரும் பெருசா வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்கே அப்படித்தான் இருந்தது. ஒரு பெரிய குரூப்பை திட்டம் போட்டு ஒரு மனுஷனை தாக்குறதுக்கு. ஆனா அந்த ஒரு மனுஷன் பாருங்க, கர்த்தர் பேரில் விசுவாசித்திருந்த பின்னால அவனை ஒன்னும் பண்ண முடியல. சிங்கங்கள்லாம் ஒண்ணுமே பண்ணல. பாத்தீங்களா, இதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள். ஐயோ, அந்த மாதிரி ஒன்னும் பயப்படாங்க. ஒரு விசுவாசம் தேவன் மேல் இருக்குமானால் உங்களை ஒரு முடிவு கூட அசைக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ளவர் உங்களோடு இருக்கிறார். பல நாட்கள் பட்டினியா போட்ட சிங்கம் கெபியில கொண்டு போட்டா மேல இருந்து கீழே வர்றதுக்கு முன்னாலே பீஸ் பண்ணிடும். ஆனா தானியேலை ஒரு சேதமும் காணப்படவில்லை. காரணம் அவன் தேவன் பேரில் உள்ள விசுவாசம். இன்னைக்கும் கர்த்தரை நீங்க விசுவாசித்தா ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு சேதமும் உங்களுக்கு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனா பாருங்க, இது அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவன் மேல குற்றம் சாட்டினவர்களையோ என்றால் எல்லாரையும் குடும்பமா வர சொல்லணும். ராஜா சொல்றான், எல்லாம் குடும்பமாய் வந்தார்கள், குடும்பமாய் சிங்க கவியில போட்டாங்க, எல்லாத்தையும் பீஸ் பண்ணிட்டுன்னு போட்டிருக்கு அடுத்த வசனத்துல. அப்போ ஒரு மனுஷனை காப்பாற்றின ஆண்டவர் ஏன் அவங்க எல்லாம் காப்பாத்தல? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ அழிந்து போவார். சோதரன், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். அப்படி அது பாதுகாக்க ஒரு காரணம், இன்னொரு காரணம் இருக்குது. மேல படிச்சீங்கன்னா, அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். சும்மா கிடையாது, விசுவாசம் மட்டும் கிடையாது, அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். ராஜாவுக்கு முன்பாக குற்றம் கிடையாது, மற்ற மக்களுக்கு முன்பாக குற்றம் கிடையாது, தேவனுக்கு முன்பாக குற்றம் கிடையாது. குற்றமற்றவனாய் வாழ்ந்தால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அவர் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். இந்த நாளில் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆபத்தில் மாட்டிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாம இருக்கீங்களா? பண கஷ்டத்தில் இருக்கலாம், பயங்கரமான நோயில மாட்டிருக்கிறீர்களா? இது இங்க இருந்து விடுதலை பிறகு சான்ஸே இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறார்களா? பண தேவைகளினாலே என்ன செய்ய ஆகுமோன்னு யோசனை பண்றீங்களா? தேவன் மேல் உங்க விசுவாசத்தை வை, அவர் அதிசயமாய் நடத்துவார். பணமான்னு சொல்லி பொருளாதான் சரி, கர்த்தர் அற்புதம் செய்வார், ஒரு செகண்ட்ல மாத்துவார். சோதனை இந்த ஆண்டவர் வேதாமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல நீ வாசித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்திருக்கிறார், இன்றைக்கு செய்வார். உங்க வாழ்க்கை இந்த காலை வேளையில நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் எங்கே ஓடுவேன், யாரை பார்ப்பேன், யாரிடத்துல போய் கெஞ்சுவேன் பணத்துக்காக யோசனை பண்றீங்களா? உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார், உங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்பார், உங்க நடக்கைகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்தது போல உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென்.